ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி புலாவ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை 1 சேர்த்துக்கலாம். 2 பட்டை சேர்த்துக்கலாம். 3 கிராம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதே இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஜீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 25 கிராம் பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி வச்சுக்கலாம். அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம 1 கிளாஸ் அரிசி எடுத்து 3 தடவை கழுவி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் அரிசி 1 கிளாஸ் எடுத்தால் 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மூடி வச்சு 1 விசில் வந்தவுடனே இறக்கிக்கலாம். நம்ம இப்போ 1 விசில் வந்துடுச்சு. நம்ம விசில் சத்தம் அடங்கினவுடனே நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ விசில் சத்தம் அடங்கிடுச்சு. நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ கிளறி விட்டுக்கலாம். நம்மளுடைய தக்காளி புலாவ் சூப்பராக இருக்குது. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய தக்காளி புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.